அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே நல்லவரும் மன்னிக்கிறவரும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்களிடத்துல அன்பு செலுத்துகிறது போல நாங்களும் மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 19வது வசனம். அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்துக்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது மெக்னாகேம் பூலின் உதவியானால் ராஜபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளி கொடுத்தான். இஸ்ரவேல் தேசத்து ராஜாவாகிய மெனாகேம் அப்படின்றவன் தன்னை பலப்படுத்தணும், தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்தணும், அதுக்கு அசீரியா ராஜா உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளியை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவன் முந்தின ராஜாவை கொன்று போட்டு இவன் ராஜாவாயிருக்கான். அதனால தன்னுடைய தன்னுடைய ராஜ்யத்தை ராஜபாரத்தை பலப்படுத்துறதுக்காக இப்படி செயல்படுறான். இந்த பணத்தை அசீரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனாகேம் இஸ்ரவேலின் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆள் ஒன்றுக்கு 50 வெள்ளி சேக்கல் தண்டினான். ஒவ்வொருத்தரும் 50 வெள்ளி சேக்கல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணக்காரங்கள் எல்லாத்தையும் கொடுக்க வச்சிட்டான். அப்படியே அசீரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான். யுத்தத்துக்கு வந்த அந்த அசீரியா ராஜா பூல் நிக்காம போயிட்டான். மெனாகேமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. மெனாகேம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவன் குமாரனாகிய பெக்காகியா அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். இப்ப இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கிறது பெக்காகியா. யூதாவின் ராஜாவாகிய அசீரியாவின் 5ஆம் வருஷத்திலே மெனாகேமின் குமாரனான பெக்காகியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 2 வருஷம் ராஜபாரம் பண்ணினார். ஒரே டைம்ல யூதால யார் ராஜாவா இருக்கா, இஸ்ரவேல்ல யார் ராஜாவா இருக்கா அப்படின்றத சொல்லிக்கிட்டே வர்றாங்க. இப்போ யூதாவோட ராஜாவா இருக்கிறது அசிரியா, இஸ்ரவேல்ல ராஜாவா இருக்கிறது பெக்காகியா. இந்த இஸ்ரவேலின் ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. நம்ம அடுத்தடுத்த ராஜாவை பார்த்துக்கிட்டே வர்றோம். ஒவ்வொரு ராஜாவுமே இஸ்ரவேல் ராஜாக்கள் நிறைய பேர் இந்த யெரொபெயாம் பண்ணின பாவத்தை விட்டு விலகல அப்படின்னு சொல்லியிருக்கு. அவன் பொன் கன்று குட்டிய பெத்தேலையும் தான்லையும் செய்து வைத்து வழிபட வைத்தான். ஆனாலும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் அவனுடைய சேர்வைக்காரன்னா இங்கிலீஷ் பைபிள்ல கேப்டன் போடு. இந்த கேப்டனான பெக்கா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்த பெக்காகியாவுக்கு எதிரா பெக்கான்ற அவனோட கேப்டன் எழும்பி கட்டுப்பாடு பண்ணி கீலேயாத் புத்திரரில் 50 பேரை கூட்டிக் கொண்டு அவனை அர்கோப்பையும் ஆரியேகையும் ராஜாவின் வீடாகிய அரண்மனையிலே சமாரியாவில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். பெக்காகியாவை கொன்று போட்டு அவனோட கேப்டனான பெக்கா ராஜாவா ஆயிட்டான்.
பெக்காக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் 52ஆம் வருஷத்திலே ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே 20 வருஷம் ராஜபாரம் பண்ணினார். அந்த பெக்கான்ற ராஜா இஸ்ரவேலோட தலைநகரம் சமாரியா 20 வருஷம் ராஜாவா ஆட்சி செய்து வந்தான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை. கர்த்தருக்கு பிரியமா நடக்கல. யெரொபெயாம் செய்த பாவத்தை விட்டு விலகல. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்காவை என்னும் ஆபேலையும் யனோவாக்கையும் கேதேசையும் ஆத்சேரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசத் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசிரியாவுக்கு கொண்டு போனான். இப்ப பெக்கா ஆட்சி செய்து வர்ற நாட்கள்ல அசிரியாவின் ராஜா யுத்தத்துக்கு நிறைய இடங்களை பிடிச்சு ஜனங்களையும் அசிரியாவுக்கு கொண்டு போயிட்டான். எப்பெல்லாம் இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறாங்களோ அப்பெல்லாம் அடிமைத்தனத்துக்குள்ளாக போவாங்க. அதே மாதிரி இப்ப அசீரிய ராஜாவுக்கு கீழே இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டாங்க. ஏலாவின் குமாரனாகிய ஓசேயா ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் 20ஆம் வருஷத்திலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இப்போ ஓசேயா அப்படின்றவன் பெக்காவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி இஸ்ரவேல் ராஜாவாகிய பெக்காவுக்கு விரோதமா கட்டுப்பாடு பண்ணி அவனை வெட்டி போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அதே நேரத்துல யூதா தேசத்துல ராஜாவா இருக்கிறது யோதாம். யோதாம் உசியாவோட மகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தை குறிக்கிறதுக்காக யூதாவோட ராஜாவோட பேரு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ராஜாவா வந்திருக்கிறது ஓசேயா. பெக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரெமலியாவின் குமாரன் பெக்காவின் 2ஆம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவானார். இப்ப இஸ்ரவேல் யூதா ராஜாவை பத்தி சொல்றாங்க. இப்ப அவன் யோதாம் தான் ராஜாவா இருக்கிறான். அவன் ராஜாவான போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 16 வருஷம் அரசாண்டான். யூதா தேசத்தோட தலைநகரம் எருசலேம். இஸ்ரவேல் தேசத்தோட தலைநகரம் சமாரியா. இதுதான் இங்க எருசலேம்ல இருந்து இப்ப யோதாம் ஆட்சி செய்து வர்றான். அவன் 25 வயதுல ராஜாவாரான். 16 வருஷம் ஆட்சி செய்யறான். சாதோக்கின் குமார்த்தியாகிய அவன் தாயின் பெயர் எருசாள். அம்மாவோட பெயர் சொல்லியிருக்கு எருசாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான். உசியா ராஜாவை குறிச்சு நம்ம இந்த 15வது அதிகாரத்துல ஆரம்ப பகுதியில பார்த்தோம். அசிரியா அப்படின்னு போட்டிருக்கிறது உசியா தான்.
அவன் வந்து ரொம்ப கர்த்தரோட பார்வைக்கு செவையானதை செய்தான். 3வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஆனா அவன் வந்து கர்த்தருடைய ஆலயத்துல போய் துணிகரமா தூபம் காட்டுனதுனால தேவ கோபத்தினால மரணம் அடையும் வரைக்கும் குஷ்டரோகியா இருந்தான் அப்படின்னு 5வது வசனத்துல வாசித்தோம். அந்த உசியா ராஜா மாதிரியே இவன் கர்த்தரோட பார்வைக்கு செவ்வையானதை செய்து வந்தான். யாருன்னா இப்ப ராஜாவாய் இருக்கிற யோதாம். மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை, ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். அவர்கள் கர்த்தரின் ஆலயத்தின் இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான். இந்த யோதாம பத்தி ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரோட ஆலயத்தோட உயர்ந்த வாசலை இவன் கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு அவன் செய்த ஆலயத்துல என்ன செய்தான் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. உயர்ந்த வாசலை கட்டினான். யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவினுடைய ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவா எழுதியிருக்கிறது. இஸ்ரவேல் ராஜானா இஸ்ரவேல் ராஜாக்களோட நாளாகம புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். யூதா ராஜா அப்படின்னா யூதா ராஜாக்களுக்குரிய நாளாகம புத்தகத்துல டைரியில அவனை பத்தி எழுதப்பட்டது. அந்நாட்களிலே கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேத்சீனையும் ரெமாலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினார். 2 பேர் யூதாவுக்கு எதிரா வர்றாங்க. ஒண்ணு சீரியாவோட ராஜாவாகிய ரெத்சீன், 2வது வந்து இஸ்ரவேல் ராஜாவாகிய பெக்கா. 2 பேரும் யூதாவுக்கு எதிராக கர்த்தர் அனுப்ப தொடங்கினார் அப்படிதான் சொல்லியிருக்கு. யுத்தத்துக்கு கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். யோதாம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் பட்டணத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய ஆகாஸ் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். இந்த யோதாமுக்கு அடுத்து அவனோட மகனான ஆகாஸ் வந்து ராஜாவானான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூதாவோட ஆஹ் இதுல யூதாவோட தேசத்துல பார்த்தா அடுத்தடுத்து அந்த ராஜாவோட மகன், அடுத்து அந்த ராஜாவோட மகன். ஏன்னா தாவீதோட சந்ததி வந்து அப்படியே அடுத்தடுத்து வர்றத நம்ம பார்க்கலாம். ஆனா இஸ்ரவேல்ல வந்து யாராச்சும் ஒருத்தர் எழும்பி அந்த ராஜாவை கொன்னுட்டு அவன் வந்து ராஜாவாயிருவான். அந்த மாதிரி நிறைய தடவை நம்ம வாசிச்சோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, அசீரியா ராஜா வந்து இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தத்துக்கு வந்தான். அந்த நேரத்துல மெனாகேம் அப்படின்ற ராஜா இஸ்ரவேல்ல ராஜாவா இருந்தான். அவன் வந்து அவனுக்கு 1000 தாலந்து வெள்ளிய கொடுத்து யுத்தத்துக்கு வராம தடுத்தான். அந்த பணத்தை வந்து அந்த வெள்ளிய வந்து எப்படி சம்பாதிச்சான்னா, இஸ்ரவேல் தேசத்துல ஐஸ்வர்யவான இருக்கிற ஒவ்வொருத்தரும் 50 வெள்ளி சேக்கல் வந்து வெள்ளி சேக்கல் கொடுக்கணும்னு சொல்லி அதை வாங்கி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்து அவனோட மகனான பெக்காக்கியா ராஜாவானான். ஆனா அவனுக்கு விரோதமா அவனோட கேப்டனான பெக்கா எழும்பி அவனோட யுத்தம் பண்ணி அவனை கொன்று போட்டு இவன் ராஜாவாயிரான். பெக்கா ராஜாவாயிருக்கிறான். அப்ப வந்து அவன் வந்து கர்த்தரோட பார்வைக்கு செம்மையா ஈர்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவன் நாட்கள்ல அசீரியா ராஜா வந்து யுத்தத்துக்கு வந்து நிறைய இடங்களை பிடிச்சான். ஜனங்களை அசீரியாவுக்கு அடிமைகளாக கொண்டு போயிட்டான் அப்படின்றத பார்த்தோம். பெக்காக்கு விரோதமா அவனோட அவனை ஒருத்தன் வந்து கொன்று போட்டு ஓசேயா அப்படின்றவன் கொன்று போட்டு அவன் ராஜாவாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே நேரத்துல யூதா தேசத்துல வந்து உசியா ராஜாவோட மகனான யோதாம் வந்து ராஜாவாரான். அவன் வந்து கர்த்தரோட பார்வைக்கு ரொம்ப செம்மையானதை செய்து வந்தான்.
அவ வந்து கர்த்தருடைய ஆலயத்தோட உயர்ந்த வாசலை கட்டுனா. அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் வந்து சீரியாவோட ராஜாவையும் இஸ்ரவேல் ராஜாவையும் யூதா தேசத்துக்கு எதிராக யுத்தம் செய்யும்படி அனுப்பத் தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். யோதாமுக்கு அடுத்து அவனோட மகனான ஆகாஸ் வந்து ராஜாவானான் அப்படின்றத இந்த நாள்ல தியானித்தோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவரே அப்பா நீர் அதிகமாய் நேசித்து அவர்கள் தேவையெல்லாம் சந்தித்தீர், அதிசயமாய் வழி நடத்தினீர். ஆனாலும் அந்த ஜனங்கள் ஆண்டவரே உமக்கு விரோதமாய் பாவம் செய்து பல நேரங்கள்ல ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தி ஆண்டவரே அதன் நிமித்தம் அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறத நாங்க தியானித்தோம். ஆண்டவரே அப்பா நாங்களும் கூட உமக்கு பயப்படுற பயத்தோடு உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. செம்மையான பாதையில நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கி கரம் பிடித்து வழி நடத்த செல்லுங்க. எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. அநேகர் உம்மை கண்டுகொள்ள கிருபை தாங்க. நாங்களும் ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. God bless you.